அனைவருக்கும் வணக்கம். சகரக்கிளவியும் அவற்றாரற்றே ஆ ஐ அவ் என்னும் மூன்றலங்கடையே. இந்த நூற்பா சகர ஒற்று மொழிக்கு முதலாகின்ற தன்மையை விளக்குது. இதுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முந்தைய நூற்பால அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா, க த ந ப ம ஆவ இந்த எழுத்தும் எல்லா உயிரோடும் செல்லுமாறு முதலே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த நூற்பால இருந்து அந்த எல்லா உயிரோடும் செல்லுமாறு முதலே அப்படின்ற பகுதியை மட்டும் எடுத்துக்கிறார். அதனால்தான் சகரக்கிளவி இந்த உண்மையும் கொடுக்கிறாரு, அவற்றோரற்றே என்பதையும் சொல்றாரு. அப்போ அந்த எல்லா உயிரோடும் செல்லும்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதுல இருந்து என்ன நம்ம பண்ணோம்னா ஆ ஐ அவ் என்கின்ற 3 உயிரெழுத்துக்களை நீக்கிடணும். 3 அலங்கடையே. இந்த 3 இல்லாத மீதமுள்ள 9 உயிரெழுத்துக்களோடு இந்த சகரக்கிளவி மொழிக்கு முதலில் வரும். இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, சா சி சி சு இது எல்லாமே வருது, 9 மெய்யெழுத்துக்கள் வருது. ஆனா பிற்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருங்க, சகடம் அப்படின்ற சொல், சையம் அப்படின்ற சொற்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம ஆரிய சிதைவால தமிழ்ல வந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ச அகரத்தோடு சேர்ந்து வருகின்ற அந்த மெய் இருக்கு இல்லையா, அந்த எழுத்தே மொழிக்கு முதல்ல வராதுன்னு தொல்காப்பியர் சொல்லிட்டாரு. அப்போ பிற்கால நம்ம வேற ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. இப்போ சட்டி, இப்ப சொல்ற சட்டை, இது கூட இதுவா இருக்கலாம். ஆனா இந்த சட்டி என்கின்ற இந்த சொல்லு இருக்கு இல்லைங்களா, இந்த சொல்லு அது எப்படி தமிழ் சொல்லாக இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு வாதிடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா தொல்காப்பியர் காலத்துல அந்த சகரம் மொழிக்கு முதல்ல இல்லை என்பதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இதைதான் நான் இந்த அறிமுக பகுதியில் நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, எது தமிழ் சொல் எது தமிழ் சொல் இல்லை என்பதை, பிறமொழி கலப்பு என்பதை நம்மளால இங்க ரொம்ப தெளிவா அறுதிட்டு நம்மளால வரையறை செய்ய முடியுதுன்னா அதற்கு காரணம் இந்த மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்றத அதுவும் மிக முக்கியமான காரணமாக அமைவை இந்த மொழி முதல் எழுத்துக்கள் என்பதை நான் முன்பே சொல்லியிருந்தேன். அதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அமைஞ்சிருக்கு. அப்ப அதனால இந்த சகரக்கிழமை அவற்றை ஆ ஐ அவ் என்னும் மூன்றலங்கடை என்னும் போது இந்த 3 எழுத்துக்களோடு சேர்ந்து சகர ஒற்று மொழிக்கு முதலில் தமிழில் வருவதில்லை. அவ்வாறு வந்தால் அது தமிழ் சொல் அல்ல என்பதுதான் தொல்காப்பியர் கூறுகின்ற கருத்தாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.